நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு சக்தி ஸ்டெபிலைசர்ஸ் அண்ட் இன்வெர்டர்ஸ் வழங்கும் டாக்டர் தமிழ் குடும்பங்களுக்கான பிக் ஹெல்த் ஷோ. இந்த ஒரு மணி நேரத்தில் நம்ம உடம்பு எப்படி இயங்குது, என்னென்ன பிரச்சனைகள் வரலாம், வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன செய்யலாம் அப்படின்றத நம்ம ஷோவோட மெயின் நோக்கமே. இன்னைக்கு நம்ம ஷோவில் நம்ம பேச போகிற விஷயம் முதுகுவலி. நிறைய பேர் பேக் பெயின் வந்த உடனே இன்னைக்கு நைட்டு படுத்துங்கன்னா நாளை காலையில் இந்த வலி இருக்காதுன்ற நம்பிக்கையில் எல்லாரும் படுத்து தூங்குறோம். ஆனால் காலையில் எழுந்துக்கிறோம், அந்த வலியோட வேலைகளையும் செய்கிறோம், வேலை செஞ்சு முடிச்சுட்டு மறுபடியும் அதே வலியோட படுத்துங்கிறோம். இந்த வலி தினப்படி ஒரு பிரச்சனையாகிட்டே இருக்கு. இந்த முதுகு வலி பேக் பெயின் இதுக்கு என்ன பண்ணலாம், என்னென்ன காரணங்களால வருது, இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆடியன்ஸ் இருக்காங்க. ஆடியன்ஸோட கேள்விகளுக்கு பதில் சொல்ல 4 எக்ஸ்பர்ட் பேனல் ஆஃப் டாக்டர்ஸை நம்ம டாக்டர் ஷோவில் வழக்கம் போல உங்களுக்காக நாங்கள் இன்வைட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டாக்டர் மோகன்குமார். இவர் ஒரு சீனியர் ஆர்த்தோபெடிக் சர்ஜன். 18 வருஷ அனுபவத்தோட நம்ம கிட்ட அவரோட அனுபவத்தை ஷேர் பண்ணிக்க வந்திருக்காரு. நெக்ஸ்ட் டாக்டர் வேல்முருகன். இவர் ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன். சென்னையில் இருக்க பல தனியார் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்றாரு. நெக்ஸ்ட் டாக்டர் சுமதி பிரேமானந்த். பேக் பெயின் பெண்களுக்கு ஏன் வருது அப்படின்னு தன்னுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணிக்க வந்திருக்காங்க. டாக்டர் பாலமுருகன். இவர் பிரெயின் அண்ட் ஸ்பைன் தன்னுடைய ஸ்பெஷாலிட்டி. இவங்க 4 பேரும் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நம்ம கூட ஷேர் பண்ணிக்க வந்திருக்காங்க. அண்ட் ஆன் மை ரைட் சைடு வழக்கம் போல ஒரு ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கான ஒரு சூப்பர் ஆடியன்ஸ் வந்திருக்காங்க. நீங்க உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், அதாவது அவஸ்தைகள் மட்டும் சொல்லுங்க. அந்த முதுகு வலி எப்படி இருக்கும், அந்த வலியை உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா, அந்த வலி வந்ததுனால உங்களால் என்ன செய்ய முடியல, இவ்வளவுதான். ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிள். பெயின் வரும்போது நைட்டில் இப்படி திரும்பி படுக்க முடியாது. ஸோ நைட்டில் தூங்கும்போது அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் முதுகு வலி உங்கள் தூக்கத்தை கெடுக்குது. தூக்கத்தை கண்டிப்பாக கெடுக்குது. I try to change my position when I sit and work. நேராக உட்காராம ஸ்ட்ரெச் பண்ணி உட்காரலான்னு ட்ரை பண்ணுவேன். ஆனால் ஐ ஃபர்கெட் ஒர்க் பண்ணும்போது. எப்போ வலி வருமோ அப்போ தான் ஞாபகம் ஒரு 10 மினிட்ஸ் உட்காருவேன். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ஒரு நார்மல் பொசிஷனுக்கு போயிடுவேன். ஆனால் அந்த வலி வரப்பதான் அந்த உணர்வு வருது, நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்றது. அதுக்கப்புறம் நீங்கள் பொசிஷன் மாத்துறீங்க, ஆனால் அந்த வலி சரியா ஆகிறது இல்லை, அந்த வலி அப்படியே இருக்கு. ஒரு வெசல் வாஷ் பண்ணும் போதோ இல்லை துணி துவைக்கும் போதோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏதோ போட்டு என்னை லாக் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு வேளை குனிஞ்சா என்னால் நிமிர முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப பெயின் சிவியராக இருக்கும். ஒரு செகண்ட் படுத்தோன்னா அந்த ஸ்பைனல் கார்டில் அந்த ஒரு வலி தெரியும், ஒரு சிறுக்குன்னு ஒரு வலி தெரியும். அந்த வலி தாங்கவே முடியாது, யாராலையும் ஒன்றுமே சொல்ல முடியாது, அவ்வளோ வலி வலிக்கும். 6 years பேக் எனக்கு பேக் பெயின் ஸ்டார்ட் ஆச்சு. ஆக்சுவலி எக்ஸாம்ஸ் எழுதுப்போ சைடில் பெயின் கில்லர்ஸ் இல்லைன்னா வாலினி ஸ்ப்ரே இது மாதிரி வச்சு எழுத வேண்டியதாக இருக்கும். வாக்கிங் ஸ்டைல் மாறும். நான் ரொம்ப ஃபாஸ்ட் வாக்கர். மோஸ்ட்லி நான் வாக்கிங் ஸ்டைல் ஸ்லோவாகிடுச்சு டோட்டலாகவே சொல்லப்போனால். அதுக்கப்புறம் ரைட்டிங் ஸ்டைல் கூட அந்த பெயின் இப்படி எழுதுறப்போ வலிக்கும் பின்னாடி. ஸோ கொஞ்சம் இந்த கை பிடிச்சி எழுத வேண்டியா இருக்கும் சில சமயத்தில். ஸோ அந்த மாதிரி பெயின்லாம் இருக்கும். வீட்டுக்கு வந்தோமா எந்த ஒரு ஹெல்ப் பண்ண முடியாது. ட்ராவலிங் ஆச்சா முதுகு வலிக்கும், ஸ்ப்ரே அடிப்போம், பெயின் கில்லர்ஸ் இல்லையோ ஃபிசியோ போவோம். மற்ற எந்த ஆக்டிவிட்டியும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, தூக்க முடியாது ஒரு ஆளை. அதுதான் பேசிக் கிரைட்டீரியா. உங்களோட பேரண்ட்ஸ் இருக்கலாம், ஒரு எமர்ஜென்சிக்கு தூக்கணும், அதுதான் பேசிக். அதை கூட உங்களால் பண்ண முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ரொம்ப இதுவாக கில்ட்டியாக இருக்கும். என்ன இவ்வளோ ஒரு ஏஜ் ஆகிட்டு ஒரு பேரண்ட்ஸ் தூக்கக்கூட முடியாது. என்ன ஏஜ் சார் இப்போ உங்களுக்கு? எனக்கு இப்போ 27. ஸோ இப்போ 6 வருஷத்துக்கு முன்னாடி 21 வயசில் உங்களுக்கு இந்த முதுகு வலி இருந்துச்சு. ஆக்சுவலி நான் ஸ்போர்ட்ஸ் டீச்சராக இருக்கிறேன். என்னென்னா நான் ஹாக்கி பிளேயர், பெஸ்ட் ஹாக்கி பிளேயர் என்னோட காலேஜ் அண்ட் ஸ்கூல் டேஸில். என்னோட ஹாக்கி ஸ்டிக்ஸ் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, இந்த பெயினில் அதை ஊனிட்டு நடக்கணும்னு தான் தோணுதே தவிர அதை பிடிச்சி விளையாட முடியல என்னால். எனக்கு இப்போ என்னோட பெயினால் எப்படி தோணுதுன்னா, என் பின்னாடி மூங்கில் வச்சு கட்டிக்கலாமா, ஏன்னா என்னால் ஸ்ட்ரைட்டாக உட்கார முடியல இந்த பேக் பெயினால். அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணுறேன் இந்த பேக் பெயினில். கேர்ள்ஸ்க்கே ரொம்ப பிடிச்ச விஷயம் ஷாப்பிங். நல்லா செலக்ட் பண்ணிட்டு நல்லா பர்ச்சேஸ் பண்ணிட்டு எல்லாம் வரும்போது கடைசியில் அந்த பைக்கில் உட்காரும்போதோ இல்லை அந்த காரில் உட்காரும்போதோ அந்த ஸ்பைனல் கார்டோட எண்டில் அப்படி ஒரு பெயின் இருக்கும். அப்படியே குனியவும் முடியாது, அதில் ரிலாக்ஸாக உட்காரவும் முடியாது. வீட்டுக்கு எப்படா போய் சேருவோம் பெட்டில் அப்படி. இப்போ நீங்கள் சொன்னீங்களே, அது ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு பதில். அந்த 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ நீங்கள் பண்ண ஷாப்பிங்கை ஒரு செகண்டில் மறக்கடிக்க செஞ்சிருக்கு. ஸோ அந்த வலியை ரொம்ப, அதாவது சாரி இதை சொல்கிறதுக்கு ரொம்ப அழகாக சொன்னாங்க, ஆனால் அவங்க அவஸ்தை அவங்களுக்கு தான் தெரியும். ஒன்றும் இல்லை சார், வீடு பெருக்க முடியாது சார். பெருக்கிட்டு அப்படி நிமிர்ந்தோன்னா எப்படி வலிக்கும்னா அதை சொல்லவே முடியாது. ஜஸ்ட் ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் இருக்க வீட்டை கூட ஒரேடியாக பெருக்க முடியல. நான் வலி இல்லைன்னு சொல்ல, ஆனால் அந்த வலியோட அந்த வேலையும் இருக்கு.
எப்படி சமாளிக்கிறீங்க? வேலையும் அது செய்யணும், வலி ரொம்ப இருக்கும். கஷ்டம் சார். என்ன பண்றதுனே தெரியல. இல்லனா நாம என்ன பண்ணுவோம்னா, இன்னைக்கு வேண்டாம் ஹால் மட்டும் பெருக்கிடலாமா அப்படின்னு எக்ஸ்கியூஸ் கொடுத்துப்போம். ரூம்லாம் க்ளீனா தானே இருக்கு இல்லனாலுமே. ஏன்னா அந்த வலி கொஞ்சம் அது முட்டி தள்ளும்போது வேண்டாம் அது அப்புறமா பெருக்கிக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துரும் எங்களுக்கு. பேசுவோம். நம்ம ஷோல கண்டிப்பா ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு நம்பிக்கை இருக்கு. முதுகு வலி என்னென்ன காரணங்களால வருது, நம்ம முதுகோட அமைப்பு என்ன, முதுகெலும்போட அமைப்பு என்னன்றத அழகா சொல்றதுக்காக நம்ம முதுகு தண்டோட மாடல் ஒண்ண நம்ம ஷோக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். ஜஸ்ட் ஒரு மாடலுக்காக அதை காட்டுறோம். இதுதான் முதுகு தண்டோடன்னு சொல்றது. இந்த பழுப்பு நிறத்துல இருக்கிறது தான் டிஸ்க்னு சொல்றோம். ஸோ இந்த டிஸ்கோட மெயின்லி பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் எ ஷாக் அப்சார்பர். ஸோ இந்த ஷாக் அப்சார்பரோட வேலை வந்து நம்ம மூவ் பண்ணும்போது, குனியும் போது, நிமிரும் போது, வெயிட் தூக்கும் போது அதனோட ஃப்ரிக்ஷன் இல்லை மேக்ஸிமம் லோடட் வித்ஸ்டாண்ட் பண்ணுற ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபஸ்ட்டு ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் உங்களுக்கு பேக் பெயின் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்க் வந்து வில் லூஸ் இட்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ அதுதான் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் ஃபார் பேக் பெயின். தலையோட அந்த ஆக்சிபிட் ரீஜன்லேருந்து கீழே வரைக்கும் கிட்டத்தட்ட 9 லேயர் ஆஃப் மசில்ஸ் இருக்குது. இப்போ அந்த மசிலுக்கு வந்து நம்ம ஜென்ரலாக நம்ம இப்போ உட்காரன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மசிலை ஸ்ட்ரெச் பண்ணி அதை வீக் பண்ணிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லாங் சிட்டிங் ஹவர்ஸ், யாரெல்லாம் ரொம்ப நேரம் உட்காடுறாங்களோ, யாரெல்லாம் ரொம்ப நேரம் நிற்கிறாங்களோ, அந்த மசிலை யாரெல்லாம் வீக் பண்ணுறாங்களோ அதுதான் மெக்கானிக்கல் பேக் பெயின். அதுதான் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸில் வர பேக் பெயினுக்கு முழு முதற் காரணம். நான் ஒருத்தரை கூட்டிட்டு வரேன் சார், வாங்க ப்ளீஸ். இப்போ இவர் இஸ் a young man here. இவர் வந்து இப்போ பேக் பெயின், யங் ஹெல்த்தி மேன், ஃபிட், எதுவும் ப்ராப்ளம் இல்லை, நாட் ஓவர் வெயிட், எல்லாமே இருக்கு. இப்போ இவருக்கு வந்து எந்தெந்த இடத்துல மோஸ்ட்டாக பேக் பெயின் வரலாம், எதெல்லாம் பேக் பெயின் சொல்றீங்கன்னு கொஞ்சம் காட்ட முடியுங்களா? எங்கே வந்தால் ரொம்ப டேஞ்சர்னு கொஞ்சம் காட்டுறீங்களா? இந்த பக்கத்தில். தேங்க்யூ. இல்லை பேக் பெயின்றது ஹி வில் டெல் த லோயர் பேக் பெயின். அதாவது லம்பார் ஸ்பைனில் வர பேக் பெயின், காமனாக வர பேக் பெயின். அவருக்கு பெயின் இங்கே இருக்கும் பேசிக்காக சென்டரில் இருக்காது, சைடில் தான் இருக்கும். அது கொஞ்சம் சிவியர் ஆக ஆக இட் வில் ரேடியேட் ஒரு சைடில், வலது பக்கம் இல்லை இடது பக்கம். எந்த அந்த நரம்பு அதை பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் டிஸ்க்கு, ஸ்பைனல் கார்டு உள்ளேருந்து வர்ற நரம்பு பகுதி. இந்த டிஸ்க்கு தேஞ்சு இல்லை இந்த ஜாயிண்ட் வந்து தேஞ்சு இல்லை எந்த பக்கம் அது இடிக்குதோ அந்த சைடு வலிக்க ஆரம்பிக்கும். அதாவது இந்த நரம்பு நடுவில் சிக்குங்களா? சிக்கும் இந்த ஃபொராமனில் வந்து சிக்கும். அதாவது இந்த ஓட்டையில் வெளியே வர்றப்ப அது இடிக்கும். ஸோ அது வந்து வலது பக்கம் போகும் இல்லை இடது பக்கம் போகும். அடுத்த பேக் பெயின் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வரும், இந்த ஜங்ஷனில் தோராக்ஸ்க்கும் இந்த அப்டமனுக்கும் பார்த்தீங்கன்னா இது ஹோல் அப்டமன் வந்து இந்த 5 எலும்புல தான் நிற்கிது. இதுக்காவது அட்லீஸ்ட் ஒரு எலும்பு கூடு முன்னாடி வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ அப்போ வந்து ஸ்ட்ரெஸ் ரைசர் வந்து இந்த இடம். ஸோ இந்த மெக்கானிக்கல் பேக் பெயின் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கழுத்து வலி இருக்கும். ஸோ கழுத்து வலி ரொம்ப நேரம் அந்த டிவியை பார்த்துட்ருக்கிறது, ரொம்ப நேரம் அந்த கம்ப்யூட்டரை பார்த்துட்ருக்கிறது, அது அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணுறதுனால மசில் வீக்னஸ்னால பெயின் வரும். இது ஏர்லி ஸ்டேஜில். லேட் ஆக ஆக பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்க்கு தேய்மானம் வர்றது, நரம்பு அழுத்துறது ஃபஸ்ட்டு வலி வரும். அடுத்தது என்னென்னா மறுப்புத்தன்மை வரும். பார்த்தீங்கன்னா அது வந்து தோல்லாம் மறுத்து போகிற மாதிரி இருக்கும், கை மறுத்து போகிற மாதிரி இருக்கும். அந்த கையோட ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் மோட்டார் ஃபங்க்ஷன் அஃபெக்ட் ஆகும். ஃபஸ்ட்டு சென்சரி போகும், அப்புறம் மோட்டார் போகும். மோட்டார் போச்சுன்னா அப்புறம் ஃபைனலாக ஃபங்க்ஷனே போயிடும். லாஸ்ட்டு 2 இயர்ஸாக எனக்கு வந்து சர்விக்கல் இஷ்யூ இருக்குது. ஸோ இது எப்படிப்பட்ட பெயின்னு பார்த்தீங்கன்னா 8 hours ஒர்க் பண்ணுவோம். பை நைட் யுவர் மொபிலிட்டி கெட்ஸ் அரெஸ்டட் கம்ப்ளீட்லி. உங்கள் கை சுத்தமாக மூவ் ஆகாத மாதிரி இருக்கும். அதில் தான் ஃபைனல் மைலோபதி வர்றது. மைலோபதின்றது தான் நமக்கு வந்து இந்த இப்போ கை வராமல் போகிறது, பேரப்ளீஜா ஹெமிப்ளீஜான்ற மாதிரி ஒரு சைடில் மட்டும் அந்த எந்த நர்வ் ரூட் அஃபெக்ட் ஆகுதோ அந்த நர்வ் ரூட்டோட ஃபங்க்ஷன் சுத்தமாக போயிடும். இப்போ இன்ஃபெக்ஷன்ஸ்னால வரலாம். இப்போ டிஸ்கைட்டிஸ், இப்போ சாதாரணமாக டிபி வந்து பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸாக நிறைய பேருக்கு வருது. டிபி வருது, அடுத்து டியூமரில் வரலாம், அடுத்து ஃப்ராக்சர்ஸில் வரலாம், ஓல்டு ஃப்ராக்சர்ஸ், ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர்ஸில் வரலாம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து வலி எங்கே இருக்குது சார்? வலி எல்லாமே இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த சைட் ஆஃப் த சென்டர். அந்த நரம்பு பகுதி எந்த பக்கம் போதோ அந்த சைடில் ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்கும். ஸோ நம்ம கரெக்டாக எக்ஸாக்டாக லொக்கேட் பண்ணலாம் பை டெஸ்ட். தேங்க்யூ. ஓகே சொல்லுங்கள் சார். பை டெஸ்ட் அதுக்கப்புறம் நம்ம கிளினிக்கலாக எக்ஸாமின் பண்ணலாம். கிளினிக்கல் எக்ஸாமினேஷனில் நமக்கு நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கலாம். நரம்பு பாதிக்கப்படலை, வலி மட்டும்தான் இருக்குது, ஸ்ப்ரெட் ஆகுது, ஸோ ஏர்லி ஸ்டேஜில் இருக்கவங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் அது தேய்மானமாக இருக்கலாம், இல்லை மெக்கானிக்கல் பேக் பெயினாக இருக்கலாம். மேடம், லேடிஸ்க்கு என்ன காரணத்தினால பேக் பெயின் வருது மேடம்? இப்போ உங்களுடைய அம்மா இல்லை உங்களுடைய பாட்டி அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கெல்லாம் எந்த வயசில் வந்துட்டு முதுகு வலின்னு சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லுங்கள். உங்களுக்கே நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள். 50 வயசில் சொன்னாங்க. நீங்கள் சொல்லுங்கள். 60. நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கெல்லாம் ஏன் இதெல்லாம் இவ்வளோ சீக்கிரம் வருதுன்னு உங்களுக்கு புரியுதா? இப்போ நிறைய லேடிஸ்க்கு ஒரு 35 வயசுக்கு தாண்டினதுக்கு அப்புறமாவே வந்து அந்த இடுப்பு எலும்பு வந்து கொஞ்சம் தேஞ்சு போகிறதுனாலையும்
ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ் இல்லாததுனாலையும் வரக்கூடிய ஒரு ஜென்ரல் பெயின். லிட்ரலி எவ்ரி சிங்கிள் லேடி அதை கம்ப்ளைண்ட் பண்ண தான் செய்வாங்க. ஏன்னா அது வந்து ஏஜ் ரிலேட்டட் பெயின், அந்த வேர் அண்ட் டேர்னால வர்றது பெயின். இப்போ அதே கொஸ்டினே உங்களை கேட்குறேன், உங்கள் பாட்டியோ இல்லை உங்கள் அம்மாவோ ஒரு 30 வயசில் எவ்வளோ வெயிட் இருந்திருப்பாங்க? ஒரு 45லேருந்து 50 கிலோ தான் வெயிட் இருந்திருப்பாங்க. இப்போ நாங்கள் கூட பார்க்கக்கூடிய பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 80 கிலோவில் வராங்க. See, another thing is weight related. இப்போ நமக்கு வந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு வேக்சின்ஸ் இருக்குது, ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுடைய குவான்டிட்டி ஆஃப் லைஃப், நம்மளுடைய ஏஜ் லைஃப் ஸ்பேன் வந்து அதிகமாகிடுச்சு. பட் அந்த ஏஜ் நமக்கு வந்துட்டு ஒரு பாசிட்டிவாக வந்து நம்மளை வச்சுக்கிட்டு நம்மளால் இருக்க முடியலன்றது தான் அதில் உண்மை. சரி, ஆக்சுவலாக நான் வந்து அப்ராடில் ஒர்க் பண்ணுறப்போ எனக்கு ஒரு நல்ல ஒரு எஜுகேஷன், ப்ரொடெக்ட் யர் பேக் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஹாஸ்பிட்டலில் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. இதுக்கு பேர் வந்து ஆக்சுவலாக மேனுவல் ஹேண்ட்லிங். மேனுவல் ஹேண்ட்லிங் அப்படின்றது என்ன, சில பொருட்களை எடுக்கிற விதம், தூக்குற விதம் அப்படின்னு இருக்கு. நான் ஒரே ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் நம்ம எல்லாரும் பண்ணுற ஒரு தப்பை காட்டுறேன், பார்ப்போம். கீ கொடுங்க. ஓகே, இந்த கீ எடுங்க சார். இது ஆக்சுவலாக இட்ஸ் ராங் வே. இந்த மேனுவல் ஹேண்ட்லிங் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பேக் பெயின் வரதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இதுதான். இப்போ சிம்பிளாக இதே கீ வந்து கீழே இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்கள் பேக்கை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் இப்படி எடுக்கிறது. ஸோ அந்த கர்வேச்சர் டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா, எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது உங்கள் பேக்கை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்குன்னு. இது ஒரு சிம்பிளான டிப். மேனுவல் ஹேண்ட்லிங் நம்ம எல்லாருமே நேச்சுரலாக பண்ணுறது. ஒரு கீழே கீ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து உங்கள் பேக்கை இன்னும் வலியை அதிகப்படுத்தி திடீர்னு முதுகு பிடிச்சி டிவி ஆட்ல வர மாதிரி தான் நிமிந்து நிற்க கூட முடியாமல் சிரமப்படுறோம். அதே இப்படி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், கிரிக்கெட்டர்ஸ் பார்ப்பீங்களா ஃபீல்டிங் பண்ணுறப்ப எப்படி அழகாக பாலை பிடிப்பாங்கன்னு, அந்த மாதிரி தான் இப்படி பெண்ட் பண்ணி பிடிச்சிங்கன்னா உங்கள் பேக்கையும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், அட் த சேம் டைம் வலியும் வராமல் பார்த்துக்கலாம். பேக் பெயின் பற்றி பேசிட்டு இருக்கோம். இது சக்தி ஸ்டெபிலைசர்ஸ் அண்ட் இன்வெர்டர்ஸ் வழங்கும் டாக்டர் தமிழ் குடும்பங்களுக்கான பிக் ஹெல்த் ஷோ. ஒரு ஷார்ட் பிரேக் அப்புறம் பேசுவோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு சக்தி ஸ்டெபிலைசர்ஸ் அண்ட் இன்வெர்டர்ஸ் வழங்கும் டாக்டர் தமிழ் குடும்பங்களுக்கான பிக் ஹெல்த் ஷோ. தினமும் வரக்கூடிய முதுகுவலி எப்போ ஒருத்தரை பயப்பட செய்யணும், இந்த முதுகுவலி சாதாரண முதுகுவலி இல்லை, இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு எப்போ, அதற்கான அறிகுறிகள் என்ன? மாத்திரைகளுக்கு குறையாத தன்மை. முதல்ல அந்த எலும்புகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்க் விலகும் போது அந்த லோக்கலைஸ்டு பெயின்னு சொல்லுவோம், அந்த இடத்துல மட்டும் ஒரு வலி இருக்கும். ஸோ அதுக்காக பாஸ்டர் மாற்றுவாங்க, இப்படி உட்காந்து எழுதுறது, அப்படி உட்காந்து எழுதுறது, உட்கார்றதை மாற்றுறது, அது மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. பெயின் கில்லர்ஸ் லோக்கலில் டாக்டர்ஸ்ட்டை காமிச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவாங்க. உதாசீனப்படுத்திக்கிட்டே போகும்போது வாட் வில் ஹேப்பன், த டிஸ்க் வில் கம் அவுட் அகைன். அது வெளியில் வர வர இட் வில் கம்ப்ரஸ் அண்ட் நர்வ் ரூட்ஸ். நர்வ் ரூட்ஸில் அழுத்த உடனே காலில் அப்படியே வலி பரவ ஆரம்பிக்கும். கழுத்து டிஸ்காக இருந்தால் கையில் பரவ ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பெயின் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இவங்க என்ன நினச்சிக்குவாங்க, பெயின் குறைஞ்ச உடனே தே வில் ஃபீல் தட் வி ஆர் கெட்டிங் பெட்டர்னு. பட் தட் இஸ் நாட் த ட்ரூத். பெயின் சென்சிடைசிங் ஃபைபர்ஸ் ஃபுல்லாக டீஜெனரேட் ஆகிட்டே போகும் உள்ள. அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அப்படி நம்னஸ் ஸ்டார்ட் ஆகும். கையோ மரத்து போகிற தன்மை, கையிலையும் கால்லையும் வலி உணரக்கூடிய செல்கள் வந்து பெரிஃபெரியில் சிச்சுவேட் ஆகிருக்கு அந்த நர்வ்ஸில். ஸோ அப்படியே அது டீஜெனரேட் ஆகிட்டே போகும். ஸோ 100 செல்ஸ் வந்து என்னை அழுத்துறான் அப்படின்னு பிரெயினுக்கு சிக்னல் கொடுக்குறதுக்கும், ஒரு 60 செல்ஸ் வந்து என்னை எங்கள் டிஸ்க் அழுத்துதுன்னு சிக்னல் கொடுக்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஓவர் த பீரியட் ஆஃப் 6 months பார்த்தீங்கன்னா சிக்னல் கொடுக்குற செல்ஸ் வந்து டீஜெனரேட் ஆகிட்டு இருக்கிறதுனால வலி குறையும். அதையும் உதாசீனப்படுத்தினா வீக்னஸ் ஸ்டார்ட் ஆகும். இன்டர்னல் ஃபைபர்ஸ், அந்த மோட்டார் ஃபைபர்ஸ் அஃபெக்ட் ஆகும்போது வீக்னஸ். என்னால் ஒரு பொருள் எடுக்க முடியல, சமையும் போது அடிக்கடி பாத்திரத்தை கீழே விட்டுறேன் டாக்டர், ஆஃபீஸில் பேப்பர் பேனாவை அடிக்கடி தவற விட்டுறேன் டாக்டர், காலில் செப்பல் போட்டால் காலில் நிற்க மாட்டேங்குது, வலிக்கு போகுது, காலில் அப்படியே பஞ்சில் வச்ச மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது, தரையில் உட்காந்து எந்திரிக்க முடியல, கண்டினியூஸாக பைக்கில் போனால் கஷ்டமாக இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக உட்காந்து ஒர்க் பண்ணால் அன்றைக்கி நைட்டு வந்து எனக்கு அஃபெக்ட் ஆகிறேன். ஸோ தீஸ் ஆர் ஆல் த வேரியஸ் பெத்தாலஜி. முதல்ல வலி, ரேடிகுலார் பெயின், மரத்து போகிறது, இது ப்ரோக்ரஸிங். அப்படி அதை டெம்பரரியாக உதாசீனப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது எப்போவுமே ஒருத்தருக்கு வந்து எப்போ டாக்டர்கிட்ட வருவாங்கன்னா டே டு டே லைஃப்பை கேரி அவுட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ நடைமுறை வாழ்க்கை பாதிக்கப்பட்டால் தான் வந்து நம்ம ஆக்சுவலாக வந்து பிரச்சனைன்னு டாக்டர்ஸ் கிட்ட போகிறோம். வலி வந்தால் என்னம்மா பண்ணுவீங்க சரி பண்ண, வலியை சரி செய்ய? டாக்டர் சொன்ன மாதிரி எனக்கு இப்போ கொஞ்சம் பெயின் ரெடியூஸ் ஆன மாதிரி இருக்குது, ஆனால் எனக்கு இப்போ தான் கொஞ்சம் பயம் வருது. ஏன்னா அவர் சொன்னார் நம்னஸ் வரும், அதுக்கப்புறம் சரியாக போன மாதிரி இருக்கும்னாரு. அப்புறம் வந்து ஆக்சுவலாக எனக்கு ஃபஸ்ட்டு இந்த ஹேண்ட்ஸில் தான் பெயின் இருந்தது. ஹேண்ட் ஃபுல்லாக பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பேன், எனக்கு கை மறுத்து போயிடும். இந்த C3 C4 டிஸ்க் ப்ராப்ளம்னால தான். ஏன்னா முன்னாடி அந்த டிஸ்க் ப்ராப்ளம்னால கை பெயின் தான் இருந்தது, இப்போது ஹெட்டேக்கும் வந்தது. ஆனால் இப்போ திருப்பி அந்த மாதிரி ஹெட்டேக் எனக்கு வரல. ஆக்சுவலாக லைஃப்லேயே எனக்கு அந்த மாதிரி ஹெட்டேக் வந்ததே கிடையாது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு அந்த ஹெட்டேக் ஒன்று சொல்கிறாங்களே, ஹெட்டேக் வர்றதுக்கு 2 ரீசன். ஒன்று, அவங்களுக்கு அந்த செர்வைக்கல் டிஸ்க்னால இருக்கிறது எப்போவுமே ஒரு இடத்துல வலி வந்த உடனே அந்த இடத்துல லோக்கலைஸ்டு மஸ்குலர் ஸ்பாசம் வில் பி தேர்.
ஸோ கழுத்து தசைகள் இறுகிடும். கழுத்து 2 எலும்புக்கு நடுவில் உள்ள பகுதி, மேல் பின்தலை, இந்த இடம் ஃபுல்லாக ஒரு வலி பரவி டோட்டலாக நெக்கே ஒரு யாராவது பிடிச்சி விட்டா சுகமாக இருக்குங்கிற அளவுக்கு ஒரு இது போகும். இதோட சேர்ந்து அந்த பாஸ்டரில் மாற்றுறது, ரெண்டு பில்லோ வச்சு படுப்பாங்க சிலர். அது மாதிரி பண்ணும்போது இன்னும் அக்ரவேட் ஆகுது. கொஞ்சம் மைல்டு ஃபிசியோதெரப்பி எக்ஸசைசஸ் கொடுத்து கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்து மசில் ரிலாக்ஸன்ஸ் கொடுத்தா ஷி வில் பி பெட்டர். ஆக்சுவலாக நான் பார்த்தேன்னா என்ன பண்ணுவேன்னா, எனக்கு அந்த சிவியராக பெயின் இருக்கும்போது யாரையாச்சும் கூப்பிட்டு முதுகு பின்னாடி நிற்க வைக்க சொல்லுவேன். அது எனக்கு ரொம்ப சிவியராக இருக்கும். அந்த டைமில் வந்து ஒரு டெம்பரவரி ரிலீஃப் கிடைச்ச மாதிரி இருக்கும். அண்ட் செகண்டரி திங் அந்த ஹிப் பெல்ட் போடுவேன் சார் நான். அது போடும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணுவேன். இப்போ இங்க இருக்கவங்க நிறைய பேர் சின்ன வயசுல அவங்க அப்பா அம்மா முதுகுல ஏறி நின்னுருப்பீங்க வலி வரப்போ. எல்லாருமே தலையாட்டுறீங்க. சோ நீங்க பண்றது வந்து ஒரு சின்ன கை வைத்தியம். தப்புன்னு தெரியும், ஆனா தெரிஞ்சும் அது பண்ணா எனக்கு அப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவேன். அதான் ஒரு சின்ன கை வைத்தியம் மாதிரி டாக்டர்ஸ்ட்ட கேட்போம் கரெக்ட்டா தப்பான்னு. சார் நீங்க சொல்லுங்க இது சரியா தவறா? ஒரு குறிப்பிட்ட அளவு வெயிட் நிற்கிறதுனால ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. அது ஒரு ஸ்ட்ரெச் ஒரு அந்த மசில்ஸை ஸ்ட்ரெச் பண்ணுற ஒரு ஃபீலிங் கொடுக்கும். தட் வில் கிவ் யூ இன்ஸ்டன்ட் ரிலீஃப். ஈவன் நவ் அந்த வலி ஸ்டார்ட் ஆகிடுச்சு எனக்கு முதுகில். ஆஃபீஸில் இருக்கும் போது வந்துச்சுன்னா டக்குன்னு எழுந்திரிச்சு ஸ்ட்ரெச் பண்ணுவேன். கையில் நெட்டெல்லாம் உடைப்பேன். சுற்றி இருக்கவங்க என்னையே பார்ப்பாங்க என்னன்ட்டு. ஐ ஹாவ் அ டவுட், அந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணும்போது நட்டுலாம் உடஞ்சா லைக் போன் லூஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. இஸ் இட் ட்ரூ? கையில் பண்ணுறது தப்பு இல்லை. சிலர் பார்த்துருப்பாங்க அப்படி பண்ணுவாங்க. அது பண்ணவே கூடாது. முக்கியமாக யார் பண்ணுவாங்கன்னா டிரைவர்ஸ் நிறைய பண்ணுவாங்க. ஏன்னா கான்ஸ்டண்ட்டாக கார் ஓட்டும் போது அந்த சைடில் பார்க்கணும், இங்கே பார்க்கணும், அந்த ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதை ரிலீஸ் பண்ணுறதுக்காக நிறைய பண்ணுவாங்க. அது பண்ணவே கூடாது. அதுக்கு பதிலா வேற என்ன சார் பண்ணலாம்? நீங்க டிரைவர்ஸ்க்காக சொன்னீங்க ஸ்லோ மசில் மூவ்மெண்ட்ஸ் கொடுக்கலாம். நெக் எக்ஸசைசஸ்னே தனியாக இருக்குது. இங்கே அழுத்துறது, இந்த பக்கம் அழுத்துறது, மெதுவாக நெக் மூவ்மெண்ட், ஸ்லோ மூவ்மெண்ட் கொடுக்குறது, இதெல்லாம் பண்ணலாம். நான் சின்ன வயசுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தினமும் பார்த்துட்டு இருக்கேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்படி இப்படி சோம்பல் முறிக்கிறதுக்குன்னு ஒரு விதம் இருக்கா? அந்த மாதிரி பண்றதுனால ஏதாவது பிரச்சனைகள் வரலாமா? இதுல தப்பா ஏதாவது அபியூஸ் பண்றாங்களா? சோம்பல் முறிக்கிறேன்னு சொல்லி என்னென்னமோ பண்றது, காலையில் எழுந்துச்சுன்னா ஒரு டான்ஸ், ஒரு உடம்பு அப்படி ஒரு மலைப்பாம்பு மாதிரி அப்படி முறுக்கி திருப்பி எழுந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி பண்றதுனால ஏதாவது பிரச்சனை வருமா? சிம்பிளா ஒரு சின்ன பூனை குட்டி பாத்தீங்கன்னா கூட it stretches when it gets up. Correct. It really stretches its muscles, keeps itself comfortable, doesn't jump out of the bed. பெட் விட்டு டக்குன்னு ஏஞ்சு நின்று அது பாட்டுக்கு அடுத்த வேலையை பார்க்க போறது இல்லை. ஓகே ரைட். ஆடியன்ஸ் பின்னாடி சொல்லுங்கம்மா. மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க வந்து எவ்ரிடே அதுதான் அவங்களோட டெய்லி ரொட்டீன். வண்டியில் ட்ராவல் பண்ணுறது தான், பெயினோடவே தான் வந்து ட்ராவல் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். ஸோ பெயின் கில்லர்ஸ், நார்மல் பெயின் கில்லர்ஸ் எடுக்கிறோம். அது வந்து ஒரு நீங்கள் 1 வீக் 10 டேஸ் மேலே சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கிட்னி பாதிக்கப்படும், இல்லை வயிறில் புண்ணு வந்துடும். ஸோ இட் கேன் காஸ் சீரியஸ் ப்ராப்ளம். நீங்கள் எந்த பெயின் கில்லருமே 1 வாரம் 10 நாள் மேலே சாப்பிட்டீங்கன்னா வெரி ஹை ரிஸ்க் தான். ஓகே. ஸோ தினமும் வலி மருந்து சாப்பிட்றது அட்வைசபிள் இல்லை? இல்லை சார், ஆக்சுவலாக எனக்கு வந்து நார்மல் டெலிவரி. என்னோட டெலிவரி பெயின் என்னால் எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த பெயின் வந்து என்னால் ஆஃப்டர் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு படுக்கும்போது என் எலும்புகள்லாம் அப்படியே விலகுற மாதிரி ஒரு வலி இருக்கு. சோ அந்த மாதிரி வலி வரப்ப எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்க? இல்ல என்னால சுத்தமா திரும்பியோ எந்த பக்கமும் படுக்க முடியாது, நேரா தான் படுக்க முடியும். சோ முன்னாடியே வந்து நான் எவ்ரிடே நான் மெடிசின்ஸ் எடுத்துக்கிறேன், டேப்லெட்ஸ் யூஸ் பண்றேன் அண்ட் ஸ்ப்ரேஸும் யூஸ் பண்றேன். நேரா தான் படுக்க முடியுது. எந்த பக்கம் திரும்பி படுத்தாலும் என்னால படுக்க முடியல. இப்போ எவ்வளவு வெயிட் இருக்கீங்க? 65. வாக் போனேன் மேம். ஆக்சுவலா ஒரே ஒரு நாள் ஒரு 6 ஃப்ளோர் இறங்கினேன் நான். அது இறங்குனதுல இந்த காலுக்கு பின்பக்கம் அந்த அந்த மசிலும் முதுகுலையும் பிடிச்சிடுச்சு. அதுக்கப்புறமா என்னால 2-3 டேஸ் என்னால குனியவோ நிமிரவோ முடியல. ரொம்ப பெயினா இருந்து என்னால நடக்க முடியல. லீவே அப்ளை பண்ணிட்டேன். பிரெக்னன்சி அண்ட் டெலிவரி தான் வந்துட்டு விமென்க்கு இருக்கக்கூடிய பெரிய வேரண்டர். அவங்களுடைய வயிறு மசில்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு பேக் மசில்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு அவங்களுக்கு அந்த பெண்டு வரும். அவங்களுக்கு வயிறு பெருசு ஆக ஆக இந்த பகுதி வந்து அவங்களுக்கு வளைய ஆரம்பிக்கும். ஸோ இது இப்படி வச்சுக்கலாம். இது இப்படி வச்சுட்டு இருக்கும்போது இது பேஷண்ட்டுடைய ஃப்ரண்ட் பகுதி, இது ஒருத்தருடைய பேக் பகுதி. இப்போ இந்த பகுதி வந்து என்ன ஆகும்னா, இது வழக்கமாக இப்படி இருக்கணும் அப்படின்னா இது வந்து இந்த பகுதி லேசாக எல்லாருக்கும் கொஞ்சம் வளைஞ்சு தான் இருக்கும். எல்லாருக்குமே நீங்கள் பேக் தொட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வளைஞ்சு தான் இருக்கும். இது வந்து எக்ஸாஜரேட் ஆகும். வயிறு பெருசாக ஆக ஆக இந்த பகுதியும் அந்த வயிறு பெருசாக ஆகிறதுனால இது பின்னாடி வந்து இப்படியே நகரும். இந்த கர்வேச்சர் அதிகமாகும். இந்த கர்வேச்சர் அதிகமாகிறதுனால இந்த கர்வேச்சருடைய தன்மையை கொஞ்சம் சரி பண்ணுறதுக்காகவும் அந்த சைடில் இருக்கிற மசில்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிறதுக்காகவும் இந்த கீழ்ப்பகுதி மசில்ஸை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிறதுக்காகவும் மாத்திரம்தான் ஆன்டிநேட்டல் எக்ஸசைசஸ் அண்ட் போஸ்ட் நேட்டல் எக்ஸசைசஸ் செய்ய சொல்லி கற்றுக் கொடுக்குறது. மேலை நாடுகளில் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. தரையில் உட்காந்து எல்லா வேலையும் செஞ்சோம். ஸோ அந்த ஸ்ட்ரெங்தனிங் நமக்கு இயற்கையாகவே கிடச்சிது. அந்த ஸ்ட்ரெங்தனிங் எதுவுமே இல்லை. எத்தனை பேர் தரையில் உட்காந்து என்ன வேலை பார்க்குறோம்?
எல்லாமே வந்து டேபிள் டாப்பில் இருக்குது, கிச்சன் டாப்பில் இப்படியே இருக்குது, வேலை செய்கிறதும் இதே டாப்பில் தான் இருக்குது. அந்த பேக் வந்து இறுகி போயிடுது, அந்த மசில்ஸ் எல்லாம். அந்த மசில்ஸ் இறுகி போனதை நம்ம போய் அன்யூஷுவலாக எதனா செய்யறதுக்கு ட்ரை பண்ணுறோம், இல்லை கண்டினியூஸாக அதை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஒரே பாஸ்டரில் அப்படின்னா அது வலியாக தான் நிற்கும். அதுக்கு மருந்துகள் தீர்வு கிடையாது. நீங்கள் எக்ஸசைசஸ் பண்ணுறது, வெயிட் குறைக்கிறது. இந்த எக்ஸசைசஸ்லாம் பண்ணீங்க அப்படின்னா பழையபடி ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி என்ன ஷேப் இருந்தீங்களோ அந்த ஷேப்பை ரீகெயின் பண்ணலாம். சார் இப்போ நாங்கள் வந்து பைக் ஓட்டிட்டு போயிட்டுருக்கோம். நான் இன்சூரன்ஸ் ஃபீல்டில் இருக்கேன். லாங் டைம் ஃபர் டே வந்து 150 கிலோமீட்டர்ஸ் போகும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு பால் உள்ளே வந்து உருண்டா எப்படி இருக்கும் அந்த பெயின் இருக்கும். அந்த பெயினுக்கு என்ன பண்ணும்? நீங்கள் நிற்கும் போது உங்களோட டோட்டல் வெயிட்டு வந்து காலுக்கு ஸ்ப்ரெட் ஆயிடுது. பட் அதே இது உட்காரும் போது உங்களோட டோட்டல் பாடி வெயிட்டும் வில் எண்ட் அப் இன் த லோ பேக். அந்த மசில்ஸில் தான் ஒரு ஸ்ட்ரெச் இருக்குது. அதோடு சேர்ந்து நம்ம ரோடு எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த ஜெர்க் அவங்களுக்கு வந்து அந்த ஜெர்க்லேயே போயிட்டே இருக்கும்போது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். அந்த டிஸ்க் வந்து இட்ஸ் அ பபுல்கம் லைக் ஸ்ட்ரக்சர். சார் ஆல்ரெடி சொன்னார், அதை சுற்றி ஒரு தின் லேயர் உரை தான் இருக்கும். இந்த ஜெர்க் இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா அந்த உரை கிழிதல் இன்னும் அதிகமாகும், இதாகும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பைக் ஓட்டாதீங்க. பின்னாடி உட்காந்து போகிறதுமே அவ்வளோ அட்வைசபிள் கிடையாது. ரெண்டாவது, ஒரு மாதிரி போயிட்டு வந்தோன்னா நல்ல ஃப்ளாட் பொசிஷனில் படுக்க சொல்லுவோம். தட் இஸ் ஐடியல் பொசிஷன். பைக் ஓட்டுறது வந்து ஒரு அன்அவாய்டபிள் திங்ஸ். கண்டிப்பாக எல்லாருமே பைக் ஓட்டுறாங்க. எந்த நம்ம வீட்டு வேலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் முதுகு தண்டை வந்து பின்னாடி எக்ஸ்டென்ஷன் மசில்னு சொல்லுவோம். இப்போ முதுகு வளையறதுக்கு இந்த பக்கம் மசில், பின்னாடி சாயறதுக்கு எக்ஸ்டென்ஷன் மசில். அந்த மசிலுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி எந்த வேலையுமே கிடையாது. ஸோ அதை நீங்கள் தனியாக பண்ணி தான் ஆகணும். ஸோ அதை பண்ணால் வழியே முதுகு வலி போகாது. ஒன்ஸ் வர ஆரம்பிச்சிருது, இப்போ வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, எனக்கு வலி வருது அப்படின்னா கூட ஒரு 10 நாள் ரெஸ்ட் கொடுத்து இதை எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒன்ஸ் ஒரு 15 days to 1.5 months எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கனாலே அவங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். பைக்லேயே பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கோடு இருக்கும். ஸோ தட் இஸ் தி ஆவரேஜ் ஸ்பீட், குட் ஃபார் தி என்ஜின். ஐ திங்க் இட் இஸ் ஆல்சோ குட் ஃபார் த பேக் ஆல்சோ. குட். ஓகே, பைக்கில் போகிறப்போ பேக் பெயின் வரதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்பைன் வந்து ஒரு பொசிஷனில் தான் எப்போவுமே இருக்க விரும்புது. ஸோ பைக்கில் போகிறப்போ நீங்கள் பல பள்ளம் குழி மேடு ஏறுறப்போ அந்த ஸ்பைன் ஒவ்வொரு டைமும் அந்த ஷாக் அப்சார்பர் சரியில்லாதனால இந்த ஷாக் அப்சார்பர் பாதிச்சு அதனாலேயே முதுகு வலி அதிகமாகும். ஸோ பைக் சூஸ் பண்ணுறப்ப நல்ல சஸ்பென்ஷனோட பைக்கை சூஸ் பண்ணுங்க. நம்ம ஷோவில் தொடர்ந்து பேசுவோம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் இது சக்தி ஸ்டெபிலைசர்ஸ் இன்வெர்டர்ஸ் வழங்கும் டாக்டர் தமிழ் குடும்பங்களுக்கான பிக் ஹெல்த் ஷோ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு சக்தி ஸ்டெபிலைசர்ஸ் அண்ட் இன்வெர்டர்ஸ் வழங்கும் டாக்டர் தமிழ் குடும்பங்களுக்கான பிக் ஹெல்த் ஷோ. இன்னைக்கு ஷோல பேக் பெயினை பத்தி பேசி எனக்கே பேக் பெயின் வந்துருச்சு. இந்த பேக் பெயின்கான என்ன சொல்யூஷன்ஸ், சிம்பிளான தீர்வுகள் என்ன பண்ணலாம் அப்படின்றத இன்னைக்கு ஷோல தொடர்ந்து பேசுவோம். வாங்க. ஹாய் டாக்டர்ஸ், நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். எங்கள் ஆஃபீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா மோர் தென் 11 hours கூட ஜாப் போகும். வி வில் ஃபீல் த பெயின். பின்னாடி வந்து கழுத்துக்கிட்டேருந்து ஆரம்பிக்கும் ஆக்சுவலி த பெயின். ஸோ இட் வில் ஸ்டார்ட் அண்ட் தென் அந்த ஸ்பைனல் கார்டு இருக்கு இல்லையா, அந்த இடம் மட்டும் வலிக்கும். அது வந்து நீங்கள் ஸ்ட்ரெச் போகிறோம், ரொம்ப நேரம் உட்காந்துருக்கிறது ஒன்று தான், ரொம்ப நேரம் பைக் ஓட்டுறது ஒன்று தான். ரெண்டுத்துக்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. அதாவது என்ன சொல்கிறேன், இந்த டிஸ்க் ப்ரெஷர் வந்து சாதாரணமாக படுத்துட்டு இருக்கிறத விட 250 times இட் கெட்ஸ் இன் சிட்டிங். ஸோ நான் எவ்வளோ நேரம் டிஸ்க் ப்ரெஷர் அதிகப்படுத்துறீங்களோ ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் பெயினிங். சிட்டிங் போஸ்டர் பற்றி சொன்னீங்க இல்லையா, ஆஃபீஸில் வந்து அந்த புஷ் பேக் மாதிரி சேர் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் கொஞ்ச நேரத்துக்கு உட்காந்தா அது கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஆனால் வலி ஸ்டார்ட் ஆகிடுது. இப்போ போஸ்டரை மாற்றி உட்காந்தா அது கொஞ்ச நேரம் கம்ஃபர்டபுளாக இருக்குது, பட் வலி ஸ்டார்ட் ஆகிடுது. இப்போ நீங்கள் இத்தனை பேர் உட்காந்துருக்கீங்கன்னா எத்தனை பேர் கவுச் பண்ணியிருக்காங்க பார். ஆல்மோஸ்ட் யூ கேன் சே ஒரு 50% இப்படி தான் உட்காந்துருக்காங்க. ஸோ நீங்கள் உட்காரும்போது கான்ஷியஸாக ஃபஸ்ட்டு நீங்கள் நிமிந்து உட்கார பழகிக்கணும். அப்புறம் உங்கள் பேக் ரெஸ்ட் வந்து டெஃபினெட்லி இட் ஷுட் சப்போர்ட் யூ. நீங்கள் இப்படி தான் குனிஞ்ச பிறகு தான் சப்போர்ட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்கள் ஸ்பைன் வில் கோ ஃபார் தட் கர்வேச்சர். அது வந்து இட் இஸ் நாட் குட் மெக்கானிக்கலி. ஸோ இனிஷியலாக கொஞ்ச நாளைக்கு வந்து கான்ஷியஸாக உட்கார பழகிக்கிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்ச நாள் அதுவே பழக்கமாயிடும் உங்களுக்கு. இல்லை ஆக்சுவலாக நான் வந்து ஜென்ரலாக ஒரு அட்வைஸ், இந்த மாதிரி வந்து லாங் டைம் 8 hours 9 hours தொடர்ந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு சிம்பிளான அட்வைஸ். இந்த காலத்தில் ஃபோனை யாரும் பார்க்காம இருக்கிறதில்ல வேலை சமயத்தில். நீங்கள் 1 hour ஒன்ஸ் ஒரு டைமர் கூட போட்டுக்கலாம். டைமர் வந்து உங்களுக்கு ஒரு டைம் பிளிங்க் ஆகிறப்பையும் அப்போ அந்த நிமிஷத்தில் எழுந்து பேக்கை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும், கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணணும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ரிமைண்டர் வச்சுக்கிட்டிங்கனாலே இந்த மாதிரி ஒர்க் ரிலேட்டட் பேக் பெயினை நிச்சயமாக குறைக்க முடியும். ஸோ ஸ்லீப்பிங் போஸ்டர் இருக்கு இல்லையா, சர்ஃபேஸ் அண்ட் ஸ்லீப்பிங் போஸ்டர், டஸ் தட் எனிஹவ் ரிலேட்டட் டு பேக் பெயின்? ஆக்சுவலி எப்படி வேணாலும் படுக்கலாம், பெட்டில் படுக்கலாம், எதில் வேணாலும் படுக்கலாம். படுக்கிறதுக்கும் பேக் பெயினுக்கும் சம்மந்தமே, அதனால் பேக் பெயின் வர்றதே கிடையாது. தட் கிவ்ஸ் யூ, நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரெயின் தூங்குறப்ப உங்கள் பிரெயின் அதனோட கம்ஃபர்டபுள் பொசிஷனில் தான் அது படுத்துக்கும். ஸோ அது வந்து தரையில் படுக்கணும், ஃப்ளாட்டாக தான் படுக்கணும். வெரி லாஜிக்கல் ஆன்சர். நான் இல்லை சொல்ல தரையில் படுக்கணும், ஃப்ளாட்டாக படுக்கணும், பெட்டில் படுக்கணும். ஆக்சுவலாக அட்வைஸ் வந்து பெட்டில் தான் படுக்க சொல்கிறாங்க. தரையில் ஃப்ளாட்டாக படுக்கிறது வந்து இட்ஸ் நாட் அன் அட்வைஸ். மேம் நீங்கள் சொல்லுங்கள் மேடம், படுக்கிற இடத்துக்கும்
பெட்ஸுக்கும் பாஸ்டருக்கும் முதுகுவலிக்கும் சம்பந்தம் இருக்கா? ஒன் அதர் ஸ்மால் அட்வைஸ் விச் ஐ டெல் விமன், கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு வந்து தொடைக்கு அடியில் வந்துட்டு ஒரு பில்லோ இல்லைன்னா 2 பில்லோஸ் வச்சுட்டு படுக்கும்போது அந்த கர்வேச்சர் ஆக்சுவலாக அதிகமாயிட்டே இருக்கிறதுனால தான் வந்து பெயின் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ அட்லீஸ்ட் திஸ் வில் கரெக்ட். ஸோ தொடைக்கு அடியில், காலுக்கு அடியில் இல்லை, தொடைக்கு அடியில் வந்து நீங்கள் வைக்கும்போது அந்த கர்வேச்சர் வந்து தன்னால் கரெக்ட் ஆகும். நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், தொடைக்கு அடியில் நீங்கள் வைக்கும்போது அந்த பேக்கில் இருக்கிற கர்வேச்சர் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டன் ஆகும். நெக்ஸ்ட் டே யூ வில் ஃபீல். பட் ஆல் தீஸ் ஆர் டெம்பரரி திங்ஸ். சார் நீங்கள் பேக் பெயினுக்கும் பெட்டுக்கும் ஒன்றும் பெரிய சம்மந்தம் இல்லை அவங்க சொன்ன மாதிரி. பட் நெக் பெயினுக்கும் படுக்கைக்கும் சம்மந்தம் இருக்குது. நிறைய பேர் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி டிவி பார்ப்பாங்க. இப்போ அதுலேயும் மெயினாக கரெக்டாக கழுத்துக்கு நேராக வச்சுட்டு படுத்துக்கிட்டு அதில் நல்லா தெரியணுங்கிறதுக்காக 2 எக்ஸ்ட்ரா பில்லோ வைக்கிறது. நெக் பெயின் வந்து அக்ரவேட் ஆகும் தூங்கும்போது. ஸோ அதை வந்து குறைக்கணும். அதுக்கு வந்து பில்லோ வந்து சின்னதாக மாற்றணும், சாஃப்ட் பில்லோ யூஸ் பண்ணணும். ரொம்ப குண்டும் குழியுமா இல்லாத ஒரு ரெகுலர் இதில் படுத்தாலே போதும். பேக் பெயினுக்கும் கூணு வந்துடுது சொல்கிறாங்களே சார், கூணு ரொம்ப வயசானம், அதுக்கு சம்மந்தம் இருக்குங்களா? வயதாகும்போது எலும்புகளில் ஏற்படக்கூடிய தேய்மானம், எலும்புகளை சுற்றி இருக்கக்கூடிய லிகமெண்ட்ஸில் ஏற்படக்கூடிய இலக்கமான தன்மை, மசில்ஸில் ஏற்படக்கூடிய ஒரு நாள்பட்ட ஒரு ஃபெட்டிகபிலிட்டி, அது எல்லாம் சேர்ந்து ஒரு குறுகிய உடல்வாகை கொடுக்கும். அது ரிலேட்டடாக வரக்கூடிய பேக் பெயின் வந்து அக்செப்டபிள் ஒன். பட் வயதாகிறதுக்கு முன்னாடியே ஒரு கூன் வளையிற தன்மை வருது அப்படின்னா அதுக்கு நிறைய மெடிக்கல் காசஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டிபி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு ஒரு கூன் வரலாம். பிறக்கிற குழந்தைக்கு ஃபர்ஸ்டே நம்ம கண்டுபிடிக்க முடியுமா இந்த மாதிரி முதுகில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்க முடியுமா? குழந்தைங்களுக்கு முதுகு தண்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து ஃபோலிக் ஆசிட். கர்ப்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மதர்ஸ் எல்லாருக்குமே ஆப்ஸ்டெட்ரிஷியன்ஸ் வந்து ஃபோலிக் ஆசிட் எடுக்க சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஸ்பைனா பைஃபிடா அப்படின்னு ஒரு கண்டிஷன் ஒன்று முதுகு தண்டை வந்து பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ ப்ரெக்னென்சி டைமில் முதுகு தண்டில் பிரச்சனை வருமா வராதா அப்படின்றது ப்ரிவென்டிவ் மெஷர். இந்த ஃபோலிக் ஆசிட் தினமும் 5 மில்லிகிராம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலே இந்த முதுகு தண்டு வர்றது பிரச்சனை வர்றது தடுக்கலாம். எனக்கு வந்து பேக் பெயின் வரும்போது நான் வந்து ஹாட் பேக் யூஸ் பண்ணுவேன். கொஞ்ச நேரம் ரிலீஃபாக இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தூங்க முடியும். அந்த ஹாட் பேக் இப்போ நீங்கள் சொன்னீங்க, ஒருத்தரம் வந்து ஹாட் பேக் நீங்கள் ஹாட் பேக் வச்சுக்கலாம். ஏன்னா அது வந்து இன்க்ரீசஸ் த டெம்பரேச்சர், இட் காசஸ் வேசோ டைலட்டேஷன். ஸோ உங்களுக்கு அந்த ரத்த ஓட்டம் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு பெயின் ரிலீஃப் இருக்கும் டெஃபினட்டாக. ஜாயிண்ட்லாம் பெயின் இருக்கும்போது எனக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு சிலர் வந்து இந்த வயசுலேயே வந்துடுச்சு அப்படின்னு கேட்கும்போது போன் கேன்சர் வருமா? மெக்கானிக்கல் பேக் பெயின் விச் இஸ் காமன் இன் யங் பீப்புள், நீங்கள் ஒன்ஸ் படுத்தீங்கன்னா 99% ரிலீவ் ஆகிடும். நீங்கள் படுத்ததுக்கு அப்புறமோ வலி வந்தாலோ இல்லை தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி பெயின் வந்தாலோ இட் ஹாஸ் டு பி இன்வெஸ்டிகேட்டட். அதுதான் உங்களுக்கு கேன்சர், டிபி இன்ஃபெக்ஷன்லாம் யூஸ்வலாக அதில் தான் வர சான்சஸ். இப்போ நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே வந்து ஒரு வலி, அது எந்த வலியாக இருக்கட்டும், நெஞ்சு வலி, தலைவலி, எலும்பு வலி, வயிற்று வலி, ஒருத்தரோட தூக்கத்தை கெடுத்து அந்த வலி அவங்க தூக்கத்தை எழுப்பிச்சு அப்படின்னா அது நிச்சயமாக ஒரு அலார்மிங் சைன் தான். இது பொதுவாக வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு மித் ஒன்று இருக்குது, ஆக்சுவலாக அவங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். குக்கர் சாதம் சாப்பிட்டா எலும்புகளில் பிரச்சனை வருமா? நோ 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 மேம், ரொம்ப ஆச்சரியமா பாக்குறீங்க. இப்படி இருக்கா? குக்கர் சாதம் இல்ல, ஆக்சுவலா குக்கர் சாதம் பெட்டர்னு தான் சொல்றாங்க. ஓகே. ஆக்சுவலாக இப்போ டெலிவரி டைம் அப்போது அட்மிட் ஆகும்போது எந்த பிளான்டு சி செக்ஷன். ஸோ டாக்டர்ஸ் வந்து கேட்டாங்க, உங்களுக்கு முதுகு தண்டில் ஊசி போடணுமா இல்லை அனஸ்தீஷியா கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ பேஷண்ட்ஸ் எங்களை வழக்கமாக இந்த எலக்டிவ் சிசேரியன்ஸ் அப்போ, ஈவன் எமர்ஜென்சி சிசேரியன்ஸ் அப்போ எடுத்த உடனே எங்ககிட்ட கேட்குற கேள்வி, டாக்டர் இந்த முதுகில் ஊசி போட்டு பண்ணுற அனஸ்தீசியா எனக்கு வேண்டாம், எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே அதனால் பேக் பெயின் இருக்குது, எனக்கு முழு அனஸ்தீசியா கொடுங்கன்னு. முழு அனஸ்தீசியா இஸ் அண்டர் கம்ப்ளீட் டாக்டர்ஸ் கண்ட்ரோல். ஆனால் ரீஜனல் அனஸ்தீசியாவில் அந்த இடத்துல அந்த பெயின் அண்ட் அந்த ப்ரெஷர் சிம்டம்ஸ் மாத்திரம்தான் வந்து உங்களுக்கு போயிடும். இட் இஸ் ஒன்லி த ஏரியா வாட் வி ஆர் யூசிங். அந்த இடம் மரத்து போகிறதுக்கோ அந்த இடம் மரத்து போகிறதுக்காக போடக்கூடிய இன்ஜெக்ஷன், அதுதான் வந்து சேஃபஸ்ட் அனஸ்தீசியா ஃபார் த பேபி. எனக்கு வந்து சிசேரியன் பண்ணும்போது லம்பார்டில் 2 பஞ்சர் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பஞ்சர் பண்ணாங்க, அது சரியாகலைன்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை பஞ்சர் பண்ணாங்க. இந்த நெக்ஸ்ட் டே ஆன்வர்ட்ஸ் ஐ ஹேட் அ டெரிபிள் ஸ்பைனல் ஹெட்ஏக். அந்த ஸ்பைனல் ஹெட்ஏக் வந்து என்னால் இப்படி நிமிர்ந்து இப்படி கூட உட்கார முடியாது. பாப்பாவுக்கு பால் கொடுக்கறது கூட ஐ சஃபர்ட் அ லாட். ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, அதிகமாக ஃப்ளூயிட்ஸ் குடிங்க, தண்ணி குடிங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் அரௌண்ட் 10 days அந்த ஸ்பைனல் ஹெட்ஏக்கில் நான் சஃபர் ஆனேன். அப்போ வராத பேக் பெயின் இப்போ டெரிபிளாக இருக்குது. ஈவன் ஒரு 1/2 an hour நான் நின்னா கூட குனியம் வந்து அப்படி சுருக்குன்னு குத்துற அளவுக்கு எனக்கு பெயின் இருக்குது. ஸ்பைனல் ஹெட்ஏக்ன்றது தாங்க முடியாத ஒரு ஹெட்ஏக்கோட எந்த மருந்துக்கும் கட்டுப்படாத இந்த கழுத்து பகுதியிலையும் தலைப்பகுதியிலையும் அதிகமான ஹெட்ஏக் வரும். பேஷண்டால் எதுவுமே எந்த மருந்து கொடுத்தாலும் அது நிற்காது. நார்மலி பேராசிட்டமால் யூஸ் பண்ணுறது, தலகாணி வச்சுக்காமல் படுத்துக்கிறது,
அதிக நடமாட்டத்தை ஒரு 4-5 நாளைக்கு இல்லாமல் இருக்கிறது, நிறைய ஃப்ளூயிட்ஸ் எடுத்துக்கிறது, ஈவன் கெஃபீன் இன் த ஃபார்ம் ஆஃப் காஃபி வில் ஹெல்ப். இது எக்ஸ்ட்ரீம்லி வெரி டெம்பரரி ஃபினாமினன். இது வந்து தொடர்ந்து ஒரு 3லேருந்து 4 மேக்ஸிமம் 6 நாள் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறமா அந்த ஸ்பைனல் ஹெட்டேக்கோட எஃபெக்ட் வந்து கம்ப்ளீட்டாக வேர் ஆஃப் ஆகிடும். வாட் எவர் சிம்டம்ஸ் இஸ் டெவலப்பிங் ஆஃப்டர் தட் இஸ் அன்ரிலேட்டட் டு த ஸ்பைனல் ஹெட்டேக். தேங்க்யூ மேடம். சார் நீங்கள் ஏதோ சொல்ல வந்தீங்க. 1 in 1 லட்சத்துல தான் வரும் அந்த வெரி ரேர், வெரி ரேர். இந்த ஸ்பைனல் எட்ஜ் இருக்கும்ல டாக்டர், அந்த வால் வால் மாதிரி பகுதி. சம்டைம்ஸ் வந்து நல்லா ஒர்க் பண்ணிட்டு இப்படி உட்காந்தோம்னா அந்த வலி ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது அந்த எண்டு. அதுக்கு எனக்கு எந்த ரெமடியும் இல்லை. சேக்ரம் போனுன்னு சொல்லுவோம், கடைசி எண்டில் இருக்கக்கூடியது. அது கொஞ்சம் வளைவுத்தன்மை அதிகமாக இருந்தாலோ, கொஞ்சம் அந்த பாஸ்டர் சரியில்லாமல் இருந்தாலோ, நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா குஷன் வச்சு உட்கார்ற மாதிரிலாம் செய்யும்போது அந்த காக்சிடேனியான்னு சொல்லப்படக்கூடிய அந்த வலியெல்லாம் கொஞ்சம் குறையும். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற எல்லாமே ரெஸ்ட்டு, ஃபிசியோதெரப்பி, இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா நாங்கள் சஜஸ்ட் பண்ணுற எல்லாமே மைல்டு டு மாடரேட் டிஸ்க் ப்ராப்ளம்க்கு தான். ஸோ சிவியர் பெயின் அப்படின்னாலே அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஷனுக்கு வேலையே கிடையாது, டைரக்ட் கன்சல்டேஷன் தான். ஸோ சிவியர் பெயின் இருந்ததுன்னா யூ ஹேவ் டு கன்சல்ட் அ நியூரோசர்ஜன் ஆர் நியூராலஜிஸ்ட் ஆர் ஆர்த்தோபெடிஷியன் ஃபார் ப்ராப்பர் எவாலுவேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா வைப்ரேட்டிங் பில்லோ, அப்புறம் வந்து ஷாப்பிங் மால்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மசாஜ் பண்ணுற சேர் இருக்குது. அதை வந்து ப்ரிஃபரபிளாக இல்லை வந்து அதை யூஸ் பண்ணக்கூடாது? அது டாக்டர்ஸ் வந்து நாங்கள் சொல்லுவோம் ஆக்சுவலாக பிளசிபோ அப்படின்னு. அதாவது எல்லாமே வந்து இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இருக்காது. இதுவுமே கொஞ்ச நேரம் தான். மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பெயின் வந்துடும். ஸோ அந்த சமயத்துக்கு அது நல்லா இருக்கும், ஒத்தரம் கொடுக்குற மாதிரி தான். இப்போ எங்களுக்கு கூட வந்துட்டு இதே மாதிரி இப்போ இந்த சைடில் நீங்கள் எப்படி இருந்து பேசுகிறீங்க, இந்த சைட்லேருந்து நாங்கள் பேசுகிறோம். எங்கள் அத்தனை பேருக்கும் பேக் பெயின் இருக்க தான் செய்யும். பிகாஸ் ஆல் ஆஃப் அஸ் ஆர் சர்ஜன்ஸ், ஆல் ஆஃப் அஸ் லாங் ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்கும். எங்களுக்கும் இந்த அப்நார்மல் பாஸ்டரிங், இந்த சூச்சர் பண்ணும்போது அப்ப நீங்க எப்படி பெயின் நீங்க கோப் பண்றீங்க? எக்ஸர்சைசஸ் தான். I also have the same disc problem. Here 3 discs and 3 discs. என்ன மாதிரி எக்ஸர்சைஸ்? You have to have a trainer. இதுக்கு டெஃபினட்டா ஒரு 10 நிமிஷம் ஒரு புடவை வாங்குற அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய 10 நிமிஷம் யார் மேடம் புடவை வாங்குறாங்க? அது இல்ல நான் இத கேட்கவே மாட்டேன், நான் ஒத்துக்கவே மாட்டேன். அந்த அளவுக்கு நீங்க ஒரு புடவை வாங்குற பாதி டீச்சர் பாதி டாக்டர், நான் 10 நிமிஷத்துல புடவை எடுக்கிற கதையே வேணாங்க. வேற ஏதாவது சொல்லுங்க. I am a sufferer of back pain. எனக்கு என்ன ஆச்சு, I don't have time. ஆக்சுவலாக நான் மார்னிங் 6 o'clock எழுந்து சர்ஜரி போக ஆரம்பிச்சேன்னா மதியானம் ஒரு 1 hour எனக்கு ரெஸ்ட் உண்டு. நைட்டு 10 மணிக்கு தான் வீட்டுக்கு போவேன். இதே மாதிரியே ஓடிட்டு இருந்துச்சு எனக்கு. ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஐ cannot cope. ஸோ அப்போ வந்து எனக்கு நான் கன்சல்ட் பண்ண ஒருத்தர் என்னோட டீச்சர் என்ன சொன்னான்னா, உனக்கு டைம் எஃபெக்டிவாக ஸ்பெண்ட் பண்ணணும்னா நீ ஸ்விம்மிங் ஜாயின் பண்ணணும். பட் இன் 3 months ஆல்மோஸ்ட் மை பெயின் இஸ் ரிலீவ்ட். ஒரு 2 சிம்பிள் எக்ஸசைஸ் பண்ணலாம். அது தட் இஸ் வெரி ஈஸிலி வி கேன் டூ இட் இன் த ஹவுஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லிக் கொடுத்தது தான். இப்போ சொல்லுங்க. இன்ஃபேக்ட் கண்டிப்பாக it's called core exercise now. Just hold like this for 30 seconds. இது வந்து ஆக்சுவலி இந்த எக்ஸசைஸ் பேர் வந்து பிளாங்க்ஸ், PLANKS. இதுல பாத்தீங்கன்னா கோர் மசில், அதாவது ஸ்டமக் வந்து அப்டமன் வந்து அப்படியே டைட் ஆயிடுது. இங்க வந்து பேக்கும் டைட் ஆகுது, இங்கே பேக்கும் டைட் ஆகுது. ஸோ பிளாங்க் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட். இது வந்து டெய்லி எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபார் பிகினர்ஸ் இந்த பிளாங்க் எக்ஸசைஸ் நானும் பண்ணுவேன். 15 seconds as a cycle ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறப்போ, அப்புறம் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணி 30 secondsக்கு ஒரு பிளாங்க்ஸும், அதுக்கப்புறம் 60 secondsக்கு ஒரு பிளாங்க்ஸும் பண்ணலாம். இதே பிளாங்க்ஸில் நிறைய வேரியேஷன் இருக்குது. சைட் பிளாங்க்ஸ்னு சொல்லுவாங்க. அதே சைட் பிளாங்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடில் படுத்து ஒரு கையால் சப்போர்ட் பண்ணி பண்ணுறது. அது சைட் பிளாங்க்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது வெரி வெரி யூஸ்ஃபுல். இப்படி பண்ணலாம். இது சைட் பிளாங்க்ஸ், இதுவும் வந்து 30 seconds. அந்த மாதிரி நீங்க ரொட்டீனா பண்ணி ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா பேக்குக்கும் சைடுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அட்லீஸ்ட் 3 times 30 seconds. Yeah, 3 times 30 seconds. And one more simple exercise that இது வந்து அட்லீஸ்ட் ப்ரிவென்ஷன். இப்போ நல்லா இருக்கவங்களுக்கு இப்படி பண்றப்ப just hold like this for 30 seconds. Yeah, perfect. இது ரெண்டு தான் சிம்பிள் எக்ஸசைஸ். இதை பண்ணாலே இந்த மீன் டைம் you will have a very good relief. Yeah, அட்லீஸ்ட் நல்லா இருக்கிறப்ப பண்ணணும். இப்போ நான் உட்காந்துருக்கப்போ இந்த மாதிரி பெயின் வந்துச்சு அப்படின்னா நான் எந்திரிச்சு என்ன பண்ணுவேன், ஜஸ்ட் அப்படி பேக்கில் பெண்ட் பண்ணுவேன். கொஞ்சம் பெண்ட் பண்ணி ஒரு 10 seconds என்னால் எவ்வளோ நேரம் பெண்ட் பண்ணி இருக்க முடியுமோ அவ்வளோ நேரம் பெண்ட் பண்ணியிருப்பேன். அப்புறம் நார்மல் பொசிஷனுக்கு வந்தால் கொஞ்சம் வலி குறைஞ்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்குறப்போ ஒரு ஏர்லி மார்னிங் தூக்க டிஸ்டர்பன்ஸ் ஆகும் எனக்கு. அப்போ என்ன பண்ணுவேன்னா குப்புரை படுத்துட்டு நெஞ்சுக்கு மேலே தலையணை வச்சுக்குவாங்க. நெஞ்சுக்கு மேலே தலையணை வச்சோன்னா சும்மா லைட்டாக அப்படி பெண்டான அப்படியே தூங்கி அப்போ வந்து எனக்கு அந்த பெயின் இருக்காது. நீங்கள் சொன்ன பாஸ்டர் வந்து இந்த பேக்கை பெண்ட் பண்ணுறீங்க இல்லைங்களா, அது வந்து ஆக்சுவலி ஸ்பைனல் எக்ஸ்டென்ஷன் எக்ஸசைஸ்னு சொல்லுவோம். லைக் எ போட். நீங்கள் ஆக்சுவலாக குப்புரை படுத்துக்கிட்டு வயிறு மட்டும் தரையில் இருக்க மாதிரி இருந்து இப்போ லைக் போ மாதிரி உங்கள் உடம்பு பண்ணிங்கன்னா யூ ஆர் ஸ்ட்ரென்தனிங் யுவர் கோர் எக்ஸ்டென்சர்ஸ் ஆஃப் த ஸ்பைன் விச் இஸ் வெரி குட் ஃபார் பேக் பெயின். ஸோ அதான் நீங்கள் ஆக்சுவலாக இன்டெரக்டாக பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் அதை ரெகுலராக பண்ணி மசில் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு வலி இல்லாத டைம்ல அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்றது பெயினை குறைக்கும், வராம தடுக்கும். ஸோ ஸ்ட்ரைட்டாக உட்காரனா அது 90 டிகிரி தான் இருக்கணுமா, இல்லை ஜஸ்ட் ஒரு 60 டிகிரியில் கூட ஸ்ட்ரைட்டாக அப்படி உட்காரலாமா? 60 டிகிரியில் உட்கார முடியும். அந்த மாதிரி கூட 90 டிகிரி பண்ணி அந்த பெஸ்ட் பொசிஷன்
ஃபார் டிஸ்க் என்ன சொல்கிறாங்கன்னா 145 டிகிரி தான், 135 to 145 டிகிரி. பட் அது முடியாது நம்மளால் ஆஃபீஸில் இப்படி உட்கார முடியாது. இல்லை டாக்டர் ஷோல என்னென்ன சேர்ஸ் யூஸ் பண்ணலாம், அந்த சேர்ஸ்னால என்னென்ன பிரச்சனைகள் வரலாம், போஸ்டர்னால என்னென்ன பிரச்சனைகள் வரலாம்ன்றத ஒரு சின்ன பிரேக் அப்புறம் பேசுவோம். இது சக்தி ஸ்டெபிலைசர்ஸ் இன்வெர்டர்ஸ் வழங்கும் டாக்டர் தமிழ் குடும்பங்களுக்கான பிக் ஹெல்த் ஷோ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு சக்தி ஸ்டெபிலைசர்ஸ் அண்ட் இன்வெர்டர்ஸ் வழங்கும் டாக்டர் தமிழ் குடும்பங்களுக்கான பிக் ஹெல்த் ஷோ. இன்னைக்கு பேக் பெயினை பத்தி பேசிட்டு இருக்கோம் நம்ம ஷோல. பேக் பெயினுக்கான நிறைய காரணங்கள் மற்றும் அதனால வரக்கூடிய பிரச்சனைகள், வேற என்னென்ன பிரச்சனைனால பேக் பெயின் வரும்னு டாக்டர்ஸ் ரொம்ப அழகா விளக்கிட்டு இருக்காங்க. ஆடியன்ஸும் சலிக்காம கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. இப்போ இந்த ஷோல ஒரு முக்கியமான பார்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சேர்ஸ், அதாவது நாற்காலிகள். இந்த காலத்துல எந்த வீட்லயுமே நாற்காலி இல்லாம இல்லை. ஆனா நாற்காலியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி பல விஷயங்களை இந்த ஷோ மூலமா நாங்க உங்களை யோசிக்க வைக்க போறோம். முதல்ல இங்க பாத்தீங்கன்னா என்னுடைய வலது பக்கத்துலயும் இடது பக்கத்துலயும் நிறைய சேர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நாற்காலிகள்ல எந்த வகையான நாற்காலிகள் நடுத்தர குடும்பங்களுக்கு தோதுவானவை, அது இல்லாம இந்த மாதிரி நாற்காலிகள்ல எந்த டைப் நாற்காலிகளை யூஸ் பண்ணலாம், சூஸ் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன பார்க்க வேண்டி இருக்கு அப்படின்றத டாக்டர்ஸ் கூட சேர்ந்து நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். எந்த மாதிரி சேர்ஸ் வீட்டுக்கு வாங்கலாம், எந்த மாதிரி சேர்ஸ் யூஸ் பண்ணலாம்? நீங்க கொஞ்ச நேரம் உட்கார மாதிரியான சேர்ஸ், அதாவது உட்காந்து ரிலேஷன்ஸ் அல்லது வர்ற கெஸ்ட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு எழுந்து போகிறது வந்து சேர் வந்து ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தாது. பட் ஆஃபீஸ் ஹவர்ஸில் உட்காடுறீங்க பார்த்தீங்களா, அது வந்து கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் ரொம்ப நேரம் உட்காந்து ஒர்க் பண்ணுறது, ஆர் வீட்டில் உட்காந்து படிக்கிற அல்லது வீட்டில் உட்காந்து எழுதுகிற அல்லது வீட்டில் உட்காந்து செய்யக்கூடிய ஒர்க், அது வந்து ப்ராப்பர் சேர்ஸ் இருக்கணும். சாருக்கே என்னால் சொல்கிறேன். ஆக்சுவலி நார்மலாக நம்ம பாடி வந்து இந்த இடத்துல இப்படி வரும். பட் இங்கே பேக் வரும்போது இட் வில் கோ லைக் திஸ், லாடோசிஸ்ன்னு சொல்லுவோம். இப்படி போய் இப்படி கீழே வரும். ஸோ இது இப்படி போகும்போது இந்த இடத்துக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்காம ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி சேர் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடி இப்படி கூன் விழுந்த மாதிரி ஆகிடும். அப்போ பேக் பெயின் அக்ரவேட் ஆகும். ஸோ பேக்குக்கு இந்த பக்கம் சப்போர்ட் கொடுக்குற மாதிரியான சேர்ஸ் இது, அல்லது இந்த மாதிரி கொஞ்சம் பேக் சப்போர்ட் இருக்கணும். அதுலேயும் ஒரு லாங் ஸ்டாண்டிங்காக உட்காந்து செய்யக்கூடிய ஆஃபீஸ் சேர் வந்து கொஞ்சம் ரிவால்விங் இருந்தால் பெட்டர். ஏன்னா பொசிஷன் மாற்றுவாங்க. இப்போ சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த மாதிரி சேர் யூஸ் பண்ணுறதுனால பெரிய இது வராது. பட் அதே இது இந்த மாதிரி ஸ்ட்ரைட் சேர்லேயே ரொம்ப நேரம் உட்காந்து பேசக்கூடிய தன்மை வரும்போது உங்களுக்கு ஒரு பேக் ஸ்ட்ரெயின் வந்துடும். ஸோ லாங் ஸ்டாண்டிங் லாங் டியூரேஷன் நீங்கள் உட்காடுறீங்க அப்படின்னா பேக் சப்போர்ட்டோடு இருக்கணும். ஒரு குஷன் எஃபெக்ட் இருக்கிற மாதிரி பேக் ஒரு நிமிர்ந்து உட்காரும் போது இங்கேயும் தாங்கி பிடிக்கக்கூடிய மாதிரி ஒரு முதுகுக்கு மேல் வரைக்கும் கவர் பண்ணக்கூடிய மாதிரியான சேர்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டர். ஸோ இந்த ரெண்டு சேர்ஸ் வந்து இந்த பேக் சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ வீட்டில் டைனிங் டேபிள் சாப்பிடக்கூடிய டைம்ல யூஸ் பண்ணுறது இந்த சேர் எது வேணாலும் யூஸ் பண்ணுங்க. எது வேணாலும் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அது ரொம்ப ஷார்ட். இருக்கிறதுல எது மோசமான சேர்ஸ்? இந்த பிளாஸ்டிக் சேர் பர்டிகுலர்லி இட் இஸ் வெரி அன்ஸ்டேபிள். நம்பர் 2 பார்த்தீங்கன்னா ஆர்ம் ரெஸ்ட் கிடையாது. இப்போ நீங்கள் லாங் ஸ்டாண்டிங் உட்காந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யூ டெஃபினெட்லி நீட் ஆர்ம் ரெஸ்ட். அவங்க பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் இல்லைன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஆர்ம் இட் செல்ஃப் இஸ் கீப் ஆன் புல்லிங் தி நெக். ஸோ எனக்கு சாய்ஸ் கேட்டிங்கன்னா திஸ் இஸ் த பெஸ்ட் சேர். நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி நிறைய பேர் இப்போ டெஸ்க் ஜாப் பண்ணுறதுனால எந்த மாதிரி உட்காரணும் சேரில்? ஓகே, பட் எந்த பாஸ்டர் எல்லாரும் அடாப்ட் பண்ணுறாங்க? எல்லாரும் இப்படி தான். ஓகே, அதனால தான் பெரிய பிரச்சனை. இப்போ வந்து நேச்சருக்கு எகெயின்ஸ்டாக நம்ம போகிறோம். நேச்சருக்கு எகெயின்ஸ்டாக போகிறப்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடுது. இது ஒரு 10 minutes 20 minutesனால் பரவாயில்ல. 6 hours 8 hours 10 hoursனா தட் கிரியேட்ஸ் அ ப்ராப்ளம். இந்த ஹைட் இப்போ எந்திரிக்கிறப்ப இட் இஸ் வெரி ஈஸி. இதே கொஞ்சம் லோ லையிங் அந்த வி கிவ் மோஸ்ட் ப்ரெஷர் டு த பேக். ஓகே சார், இந்த மாதிரி சேர்ஸ் யூஸ் பண்ணலாங்களா? ஷார்ட் டேர்ம் பர்பஸஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஷார்ட் டேர்ம் பர்பஸஸ்க்கு யூஸ் ஓகே. சாப்பிட்றதுக்கு, ஒரு கெஸ்ட் வந்தால் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு. சின்ன குழந்தைங்க, இன்ஃபேக்ட் குழந்தைங்களுக்கு பேக் பெயின்னா இமீடியட்லி இட் ஹாஸ் டு கிவ் அ டேஞ்சர் பெல். Something is definitely wrong. Some pathology is there in the back. So it needs investigations, blood test, MRI scan கண்டிப்பாக பண்ணியாகும். தேங்க்யூ சார், தேங்க்யூ. பேக் பெயின் பற்றி பேசுகிறப்போ எல்லா டாக்டர்ஸும் ஒரு விஷயத்தை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னாங்க, இன்க்ளூடிங் மீ, எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கு ஆடியன்ஸ் கேட்ட கேள்வி, எந்த விதமான எக்ஸசைஸ் பண்ணலாம், இந்த எக்ஸசைஸை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப அழகாக சொல்கிறதுக்காக டாக்டர் கண்ணன் புகழேந்திஸ் ஸ்பார்க் இன்ஸ்டியூட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் மெடிசன் சென்டர்லேருந்து we have 3 lovely people here. இதுக்கு பேர் வந்து ஸ்விஸ் பால், ஏரோபிக் பால், எக்ஸசைஸ் பால், இந்த மாதிரி செவரல் டேர்ம்ஸ். இது பேசிக்காக ஒன்றும் இல்லை, இட்ஸ் அன் ஏர்ஃபில்ட் பால், உள்ள காற்று தான் இருக்கும். இந்த பாலில் ஏற்கனவே அது ஆடுற இடத்துல நீங்கள் இந்த எக்ஸசைசஸ் எல்லாம் இது மேலே பண்ணிங்கன்னா இன்னும் கூட அது நல்லா அலாயும் போது அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணி அதை அங்கேயே மெயின்டைன் பண்ணும்போது
நம்மளோட கோர் இன்னும் நல்லா வேலை பார்க்க வைப்போம். ஸோ பிக் மசில்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்மால் மசில்ஸும் ஆக்டிவேட் ஆகும். மைனர் எல்லா மசில்ஸ் ஆஃப் த கோரை நல்லா ஆக்டிவேட் பண்ண வைக்கலாம். பிகினர்ஸ் யாரும் இதை ட்ரை பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஒரு சிங்கிள் டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் ஹவு திஸ் பால் கேன் பி யூஸ்ட். அழகாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிங்க. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. ஒரு சிம்பிளாக வேணா காட்டுங்க சார் ப்ளீஸ். ஸ்ட்ரெச் இல்லாமல் எனிதிங் இஸ் யூஸ்ஃபுல். வீட்டில் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் எதுவாக இருந்தாலும் சிம்பிள். இது நான் இப்போ சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு நீங்கள் வந்து ஒரு பெயின்லேருந்து ரிலீஃப் ஆகி வித் ப்ராப்பர் யோகா ட்ரெயினர் யூ ஹேவ் டு டூ தட். இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ யோகா. அதனால தான் சொல்கிறேன் 12 பாஸ்டர். So you deserve a big round of applause. Thank you. Thank you. ரொம்ப பார்க்கறப்பே ஒரு அழகா ஒரு வில்லு மாதிரி நிஜமா எனக்கு பண்ணி பார்க்கணும்ன்ற ஒரு ஆசை இருக்கு. ஆக்சுவலி ரொம்ப அழகா பண்ணீங்க சார். தேங்க் யூ. இல்லை இது வந்து ஒரு சீரியஸ் ஆஃப் ஈவெண்ட். ஓகே. இது கண்டினியூஸாக ஒரு 3 to 5 டைம்ஸ் பண்ணாலே பாடி ஃபுல்லாக ஒரு வார்ம் ஆகிடும். நிச்சயம். எஸ்பெஷலி நீங்கள் பண்ணீங்கன்னா. பட் ஸ்ட்ரைட்டாக தயவு செய்து நான் இப்போ செஞ்சுட்டேன்னு சொல்லி யோகா அண்ட் எக்ஸசைசஸ் டிவி பார்த்தோ புக் படித்தோ தயவு செய்து பண்ணாதீங்க. ஃபிக்ஸ் அண்ட் யோகா மாஸ்டர் ப்ராப்பராக அவர்கிட்ட கற்றுக்கிட்டு பண்ணீங்கன்னா டோட்டல் பாடி வில் பி ஃப்ளெக்சிபிள். உங்க 2 பேர்கிட்ட நான் கேட்க விரும்புகிற கேள்வி, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இல்லத்தரசிகள் இந்த முதுகு வலியால மிகுந்த சிரமப்படுறாங்க, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் என்ன அட்வைஸ் கொடுக்குறீங்க? ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஏதாவது வெயிட் தூக்குவாங்க. அது தூக்கும்போது வந்து இப்படி உடம்புலேருந்து ரொம்ப தள்ளி வச்சு தூக்கக்கூடாது. உடம்புக்கு பக்கத்தில் வச்சு தூக்குனாங்கன்னா பேக் ஸ்ட்ரெயின் வந்து கம்மி. எனி வெயிட், ஒரு குடத்தில் தண்ணியோ இல்லை ஒரு ஹெவி ஆப்ஜெக்ட் தூக்கும்போது இஃப் தி கீப் இட் நியர் த பாடி, சான்சஸ் ஆஃப் பேக் பெயின் இஸ் வெரி லெஸ். பாத்திரம் கழுவுறது கூட பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்கள அறியாமல் அந்த பாத்திரம் கழுவும் போது அப்படி மெதுவாக அப்படி முன்னாடி குனிஞ்சு ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு 20 மினிட்ஸ் நின்னாங்கன்னா பாத்திரம் கழுவு கூட என்னால் முடியல டாக்டர் வலிக்குதும்பாங்க. ஸோ கொஞ்சம் பேக் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரியான இது பண்ணுறது பெட்டர். இப்போ லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கர்ப்பப்பை, கர்ப்பப்பையுடைய வாய் பகுதி, டியூப்ஸ், அதுக்கப்புறமா அந்த ஓவரிஸ்ன்ற முட்டைப்பை, இதில் வந்து கிருமிகள் பாதிப்போ டியூமர்ஸ் கட்டிகள் எதனா இருந்தாலோ எதனா அந்த மாதிரி பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ கைனகாலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் முதுகு வலி வரலாம். சோ அதைக்கும் நீங்க வந்து ஸ்கிரீன் பண்ணி பாத்துக்கிறது நல்லது. சரி, ஓகே. Good sleep. 6 to 7 hours of sleep is very important. பேக் பெயினுக்கும் தாம்பத்திய உறவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? தாம்பத்திய உறவு வந்து பேக் பெயினை குறைக்கும். எவிடன்ஸ் ப்ரூவன், அது மெடிக்கல் எவிடன்ஸ் ப்ரூவன். பேக் பெயின் பிரச்சனை பத்தி இந்த வார எபிசோட்ல பேசிட்டு இருக்கோம். முதுகு வலிக்கு என்ன சிகிச்சை முறைகள் இருக்கு, என்னென்ன மருந்துகள் இருக்குன்னு சொல்ல வந்திருக்காரு மருத்துவர் சிவராமன். அவர் என்ன சொல்ல போறாருன்றத பார்ப்போம். இந்த முதுகு வலி, இடுப்பு வலிங்கிற பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நிறைய இன்னைக்கு இளைஞர்களுக்கு, ஒரு நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப ஈஸியான வழிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முடக்கருத்தான் கீரைன்னு, இந்த பேரே பார்த்தீங்கன்னா முடக்கு அறுத்தான் அப்படிம்பாங்க. முடக்கு அறுத்தான்ங்கிறனால தான் முடக்கருத்தான். முடக்குன்னா நம்மளை முடங்க வைக்கும். இந்த கீரையை வந்து தோசை மாவுலேயே சேர்த்து பண்ணிவிடுவாங்க. முடக்கருத்தான் கீரையை அரைச்சி லேசாக வதக்கிட்டு ஒரு அரை வேக்காடு ஆக்கி அப்புறம் தோசை மாவில் அரைச்சிடுவாங்க. அரைச்சி அதை வந்து தோசையாக சேர்த்து சாப்பிடுவாங்க. வதக்கிட்டு அடை மாதிரி போட்டு, அடையில் மேலே போட்டு முடக்கருத்தான் அடையாக போட்டு சாப்பிடுவாங்க. அதை பண்ணலாம். ரசத்தில் சேர்த்து கொள்ளலாம். இது மாதிரி சேர்க்கும்போது அது நல்ல மூட்டு வலியை நல்லா போர்க்கக்கூடியதற்கும், முதுகு வலி வராமல் பார்த்து கொள்றதுக்கும், வாய்வுனால இருக்குது, மலச்சிக்கல்னால இருக்குது, அஜீரணத்தினால இருக்குது அப்படின்னா இது வந்து மிகச்சிறந்த ஒரு தேர்வாக இருக்கும். அப்புறம் ரொம்ப எளிய மருந்தாக உள்ளது வந்து சித்த மருத்துவத்திலேயே ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகையாக சொல்கிறது அமுக்குராங்கிழங்கு. அந்த அமுக்குராங்கிழங்கை நல்லா பொடி செஞ்சு, அந்த கிழங்கு வந்து ஒரு வேர்க்கிழங்கு, அது அந்த கிழங்கை நல்லா பவுடர் பண்ணி வச்சுட்டு அந்த பொடியை வந்து பிட்டவியல் பண்ணுவோம். பிட்டவியல்னால் எப்படி நம்ம பிட்டை வைக்கும்போது எப்படி கீழே தண்ணி ஊற்றி மேலே ஆவியில் வேக வைக்கிறோமோ
அந்த இதை வந்து அதுக்கு போல் பாலில் பண்ணுவாங்க. பாலை வச்சு மேலே வந்து இந்த மம்முக்குறாங்க போட்டு பவுடரை போட்டு அதில் பிட்டவியல் பண்ணி எடுத்துட்டோம்னா அது சுத்தமாயிடும். அந்த பொடியை வந்து தினம் இரவு வந்து ஒரு 1/2 ஸ்பூன், காலையில் 1/2 ஸ்பூன், நைட் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கொள்ளலாம். அந்த 1/2 ஸ்பூன் அந்த பொடியை வந்து நம்ம சாப்பிட்டோன்னா பால்லையோ இல்லை தண்ணீர்லையோ சாப்பிட்லாம். சாப்பிட்டோன்னா அது வந்து இந்த இடுப்பு வலி மூட்டு வலிக்கு நல்ல ஒரு எளிய கை மருந்தாக இருக்கும். அது மாதிரி எடுத்துக்கொள்ளணும். அது தவிர வீடுகளில் நம்ம வந்து பெரும்பாலும் இன்றைக்கி தெற்கத்தி பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்லேயே வந்து காயத்ரி மேனி தைலம், நாராயண தைலம், கோட்டஞ்சுக்காதி தைலம் இதெல்லாம் வந்து வீடுகளிலே வச்சுருப்பாங்க. அந்த எண்ணெய்களை வந்து எளிதாக வெளியே பூசி விடணும். நம்ம வந்து ஒரு டிஸ்க் ப்ரொலாப்ஸ் மாதிரி இருக்கிறவங்களுக்கு போய் தேய்ச்சிடக்கூடாது, மசாஜ்லாம் பண்ணிடக்கூடாது. ஆனால் ஒரு எளிய தசை வலி தான், இடுப்பில் ஒரு குறுக்கு வலி இருக்குது, ஒரு தசை வலி தான் இருக்குன்னா இந்த எண்ணெய்களை வந்து மெதுவாக, இது நாராயண தைலம்ங்கிறது, இந்த தைலத்தை லேசாக இளம் பூச்சா வெளியே வந்து எக்ஸ்டர்னலாக பூசிட்டு துண்டை நல்லா வெந்நீரில் புழிஞ்சிட்டு அந்த வெந்நீர் ஒற்றடம் கொடுத்தோன்னா உடனடியாக அந்த இது முதுகு பகுதியில் உள்ள தசையில் இருக்கக்கூடிய பிடிப்பு போயிடும். எப்போ இந்த தைலம் போடணும், எப்போ தைலம் போடக்கூடாதுங்கிற அறிவை வந்து நீங்கள் மருத்துவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். சரியாக இதை மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக இந்த தசை வலியிலிருந்து முதுகு வலியிலிருந்து நம்ம முழுமையாக விடுதலை பெறலாம். தேங்க்யூ டாக்டர் சிவராமன். வழக்கம் போல ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ. இந்த டேபிள்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அலோபதியும் சித்த மருத்துவமும் கை கொடுக்கக்கூடிய ஒரே டேபிள் இதுதான். தேங்க்யூ ஆஸ் யூஷுவல். முதுகு வலி இனிமே நமக்கு வராம பாத்துக்கிறதும் வந்த முதுகு வலி ஒழிக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு. மறுபடியும் இன்னொரு எபிசோட்ல வேற ஒரு டாபிக்கோட நிச்சயமா நிறைய பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷனோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். இது சக்தி ஸ்டெபிலைசர்ஸ் அண்ட் இன்வெர்டர்ஸ் வழங்கும் டாக்டர் தமிழ் குடும்பங்களுக்கான பிக் ஹெல்த் ஷோ.